ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போறோம். அதுவும் நீங்க டெய்லரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லரா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் நீங்க வந்து டெய்லரிங் கத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல வந்து இப்பதான் நான் பேசிக் டெய்லரா இருக்கேன் அப்படின்னாலும் சரி, பேசிக் டெய்லரா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தகவல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கஸ்டமருக்கு இந்த லேஸை வந்து பயன்படுத்தி நான் ஒரு நெக் டிசைன் வந்து தச்சிருந்தேன். நார்மலாக உள்ள ரவுண்டு நெக்கு தான். அது நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி டபுள் லைன் ஸ்டோன் லேஸை வந்து யூஸ் பண்ணி தான் தச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 லைன் வாங்கியிருந்தேன். தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீஸ் இருந்துச்சு. இதை வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். சரி, அடுத்த ப்ளவுஸ் வந்தால் இதை யூஸ் பண்ணி தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த லேஸை வந்து இந்த டபுள் லைன் லேஸை பயன்படுத்தி இது வந்து ஸ்டோன் லேஸ் ஓகேங்களா, இதை ஸ்டோன் லேஸை பயன்படுத்தி நெக்குக்கு மட்டும் தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் வாங்கவும் மறந்துட்டேன். தச்சு முடிச்சுட்டு கடைசியில் ஃபைனலாக தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இந்த ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்டோன் லேஸில் தைக்க சொல்லியிருந்தாங்க, நம்மள்கிட்ட இல்லையே. அப்போ கடை திறந்ததுக்கு அப்புறம் தானே வாங்க முடியும். கடை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டியோட கூட மேலே சால் கூட போட்டுட்டு போய் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 மணி 8:30 ஆயிருச்சு. அப்புறம் திடீர்னு எனக்கு டக்குன்னு வந்து யோசனை வந்துச்சு. ட்ராவை திறந்து பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் லேஸ் இருந்துச்சு. இதை வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சுங்க. எதுக்காக இந்த பதிவுன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டெய்லராக இருந்து நல்ல துணிகள் வந்து உங்களுக்கு நிறையா குமிஞ்சுக்கிட்டே இருக்குது, இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து தனித்தனியாக வாங்கினா நம்மளுக்கு தான் பணம் வந்து வேஸ்ட் ஆகும். இதே இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டாக ஒரு ரோலாகவே இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு கடையில் வந்து கேட்டு பார்த்தி நாங்கள் வந்து இந்த ஸ்டோன் லேஸ் வந்து நான் எப்போதும் ஒரு சேட்டு கடையில் தான் வாங்குவேன். அங்கே எல்லாமே நல்லா தரமாக சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடையில் கேட்டு பார்த்த போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் அது வந்து சார்ட் மாதிரியே இருக்கும். அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 950 ரூபா சொன்னாங்க. அதுலேயே 3 வெரைட்டி இருக்குது. இது வந்து நல்லா தரமாக உள்ளது, பொடி ஸ்டோன், பியூர் ஒயிட்டாக சூப்பராக நல்லா சைனிங்காக இருக்கும். இது கடையில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் 2 லைன் வந்து 30 ரூபா வருது வெளியில் உள்ள கடைகளில். இதே நீங்கள் வந்து மொத்தமாக வந்து நல்ல தரமான ஸ்டோன் வந்து பொடி ஸ்டோனாக இருக்கணும், அதுதான் பாருங்கள் ரொம்ப தரமானது. இதோட ரேட் வந்து மதுரையில் 950 ரூபா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா ப்ளவுஸ் இந்த மாதிரி முகூர்த்த டைம் விசேஷ டைம்லாம் நிறையா ப்ளவுஸ் வரும்போது நம்ம கடையில் போய் வாங்கணும்னு தேவையில்லை. நம்மளுடைய பணத்தை வந்து மிச்சப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு சார்ட்டாக வாங்கிக்கோங்க. இல்லாட்டினா லூஸில் வாங்கினா இப்படி தான் நம்மளுக்கு வந்து பணம் வேஸ்ட்டாக போகும். அதனால தான் இந்த டிப்ஸ் சொன்னேன். அந்த டிப்ஸை வந்து எல்லா டெய்லர்ஸுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். பேசிக் டெய்லராக இருக்கிறவங்க எனக்கு இப்போ தான் 1-2 துணிகள் வருது, இதெல்லாம் இப்போ மொத்தமாக வாங்கினா எனக்கு வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 1-2 துணிகள் வர்றவங்க, அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரிலாம் வச்சு தைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இப்படி லூஸ்லேயே வாங்கிக்கங்க. நிறையா ப்ளவுஸ் வந்து நிறையா குமிஞ்சுக்கிட்டே இருக்குது, நிறையா கஸ்டமர் வர்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்டோன் லேஸை ஒரு சார்ட் மாதிரி வாங்கிக்கங்க. கண்டிப்பாக நான் 10 நாள் 15 நாள் கழித்து இந்த ஸ்டோன் லேஸ் வந்து ஒரு சரமாகவே நான் வாங்க போகிறேன், ஒரு சார்ட்டாகவே வாங்க போகிறேன். வாங்கிட்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன். இதை பாருங்கள், இப்போ எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இதை வச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மிஷின்லேயே தைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 40 ரூபா வாங்கிக்கலாம். கையில் தைச்சாலும் 40 ரூபா, மிஷினில் தைச்சாலும் 40 ரூபா நம்ம வாங்கிக்கலாம். எதுக்காக 40 ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா, இது சில சமயம் தச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஊசி வந்து உடஞ்சிரும், சில சமயம் உடையாது, சில சமயம் உடஞ்சிரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன் லேஸை நம்ம வந்து ப்ளவுஸோட பின் குத்துருவோம்ல அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், இது போல் மெதுவாகவே நம்ம வந்து கண்ணை வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாரடிக்காமல் அப்படியே மெதுவாகவே வச்சா அந்த கேப்லேயே தைக்கணும். பாருங்கள், அந்த சைடும் இந்த சைடும் இல்லாமல் ஸ்டோனில் ஊசி படாமல் அந்த கேப்லேயே நம்ம மெதுவாக தைக்கணும். கொஞ்சம் கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினச்சிட்டே வந்தீங்கன்னா சல்லுன்னு ஊசி உடஞ்சிரும் பாருங்கள். ஏன்னா இது வந்து பொடி ஸ்டோன் வந்து நம்ம தைக்கிறோம். இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து கிழக்க
கிழக்க இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த ஸ்டோன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தச்சிடலாம். ஆனால் அந்த ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து எடுப்பாக இருக்காது. ஸ்டோன் வந்து பளிச்சுன்னு இருக்காது, ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்கும், கிழக்க கிழக்க இருக்கும். அதனால தான் நான் அந்த ஸ்டோன் வந்து வாங்க மாட்டேன். எப்போதுமே கஸ்டமருக்கு நான் தைக்கிறேன் அப்படின்னா எல்லா பொருளுமே தரமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வந்து வாங்குவேன். ஆனால் அந்த லேஸ் பார்த்திங்கன்னா ரூ. 20 தான். அந்த டபுள் லைன் ஸ்டோன் லேஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 20 தான். ஆனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு இது போல் தரமாக வந்து தைச்சாதான் கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏனோ தானோன்னு வந்து தைக்கக்கூடாது. காசு வந்து கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கம்மியான ப்ரைஸ்க்கெலாம் வாங்காதீங்க. நம்மளுக்கு வந்து பொருள் வந்து தரமாக இருக்கணும், அதே டயத்தில் பணமும் கொஞ்சம் சீப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு நம்ம லோக்கலில் உள்ள கடையிலலாம் வாங்கினா கட்டுப்படி ஆகாது. ஹோல்சேல் கடையில் வாங்கி நம்ம பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.